சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எவன் ஒருவன் நானே கதி என்று என்னை சரணடைகின்றானோ அவனுடைய அத்தனை ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவேன். என்னை நீ எந்த தெய்வமாக பார்க்க விரும்புகின்றாயோ அந்த தெய்வமாக உனக்கு காட்சி தருவேன். என்னை நீ சரணாகதி அடைந்து விட்டால் உன் பாரம் அனைத்தையும் நான் சுமப்பேன். நீயே எனக்கு எல்லாம் சாயி. நடந்தவை, நடப்பவை, நடக்க இருப்பவை அனைத்தும் எனக்கு நீயே என இருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன் கஷ்டங்களை எல்லாம் ஒரு புழுவிடம் கூறி என் பாதங்களில் வைத்துவிடு. என் பிள்ளையாகிய உன்னை அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டு கரை சேர்ப்பேன். நீ என்னை நோக்கினால் நானும் உன்னை நோக்குவேன். இது என் சத்திய வாக்கு என்று நீ என்னை சாய் மகாராஜா என என்னிடம் உன் குறைகள் அனைத்தையும் கூறி அழுதாயோ அன்று முதல் நீ என் பொறுப்பு. என்னை சுற்றி எனக்கு யாரும் இல்லை. உறவினர்கள் இருந்தும் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை சாயப்பா என்பது தானே உன் ஆதங்கம். ஆனால் உன் தகப்பன் நான், என் கண்ணில் இவையெல்லாம் தப்பாமல் இருக்குமா? அதற்கு தானே உன் வீட்டில் வந்து அமர்ந்து கொண்டு நடப்பவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய ஏக்கம், தவிப்பு, கஷ்டம் எல்லாம் நியாயமானதுதான். என் அன்பு குழந்தையே, கலங்கி குழம்பி இருக்கும் உன் மனதிற்கு சந்தோஷம் அளிக்கும் விதமாக நீ முழுமையாக நேசிக்கும் உறவு ஒன்று உன் வீட்டிற்கு வந்து உன்னுடன் இணைய போகிறது. நீ எப்படி இருக்க வேண்டும் என ஆசைப்பட்டாயோ அப்படியே உன் வாழ்க்கை மாறப்போகிறது. நீ நடக்க வேண்டும் என ஆசைப்பட்டது அனைத்தையும் அந்த உறவு தன் கைகளில் ஏந்தி வரும். உன் நீண்ட கால காத்திருப்பு ஆசையெல்லாம் நிறைவேறப் போகிறது. நீ நினைத்து பார்க்காத, இயலாத எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுப்பேன். இனி எனக்கு வெளிச்சமாக நான் இருக்கும் பொழுது உன்னை இருள் என்றைக்கும் சூழாது. தைரியமாக இரு, சந்தோஷமாக இரு. நீண்ட ஆயுளுடனும் செல்வத்துடனும் ஆரோக்கியத்துடனும் உங்களுக்குள் எல்லா நலன்களும் கிட்டும். ஆகவே நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.